அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு உலகத்துடைய வாழ்க்கையை மறுமைக்குரிய தயாரிப்பாக ஆக்குவதற்காக வேண்டி, அதற்கு முன்னுதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர்களான புனித சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறான். ஆகையால் அந்த வாழ்க்கையை நாம் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படுத்தி காட்டினோமேயானால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மறுமையுடைய வாழ்க்கையை செழிப்பாகவும், உலகத்திலும் அல்லாஹுடைய பொருத்தம் பெற்ற வாழ்க்கை கிடைக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த நம்முடைய அறிவோம் சஹாபாக்களை என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் தங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அன்சாரி வாலிபர்களில் ஒருவருக்கு அல்லாஹுடைய பயம் ஏற்பட்டு விட்டது. அதனால அவர் நரகத்துடைய நினைவால் அழுது கொண்டே இருந்தார். அந்த பயத்தின் காரணமாக அவர் வீட்டிலே முடங்கியும் கிடந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டுக் கொண்டு அந்த வாலிப சஹாபியை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு சென்றான். உள் நுழைந்ததும் அந்த வாலிப சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்து முஆனகா செய்தார். அதே நிலையிலேயே அந்த வாலிபர் மௌத்துமாகி விடுகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடன் வந்த தோழர்களை, சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய தோழரை அடக்கம் செய்ய தயார்படுத்துங்கள். நிச்சயமாக நரகத்தின் பயம் இவரது ஈரலை அறுத்து விட்டது. எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இரட்சகன் மீது ஆணையாக அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து பாதுகாத்து விட்டான். ஒரு விஷயத்தை அடைந்து கொள்ள எவர் ஆசைப்படுவாரோ அதற்காக அவர் முயற்சி செய்வார். எந்த விஷயத்தை பயப்படுவாரோ அதனை விட்டும் அவர் வெறுந்தோடுவார் என்று கூறினார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர்களான புனித சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் ஏற்று நடந்தார்களோ அவையெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றன. சஹாபாக்கள் அளவிற்கு நாம் நரகத்துடைய அல்லாஹுடைய அச்சத்தில் இல்லாவிட்டாலும் கூட அதிலே ஒரு பங்கு அளவுக்காவது நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய தன்மையில் ஆகிவிடும். அமல்களிலே அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்று சொன்னால் அமல்கள் வெறும் பொடுபோக்குத்தனமாக உயிரோட்டம் இல்லாத அமல்களாக மாறிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாழ்க்கையை, அல்லாஹுடைய அச்சத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.